செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுக்குழு செல்லாது என்ற தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து இபிஎஸ் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பான விசாரணை தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தமிழரசு இணைகிறார். அவரோடு பேசலாம். தமிழரசு, இப்போ இரு தரப்பிற்கும் நேர அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு விசாரணை தொடங்கி இருக்கிறது. தகவல்கள். காயத்ரி, அதிமுக பொதுக்குழு கூட்டம் கடந்த ஜூலை 11ஆம் தேதி நடந்தது. இதில் ஓ பன்னீர்செல்வத்தை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த பொதுக்குழுவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து ஆகியோர் தொடர்ந்த வழக்கை நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்தார். இதில் ஜூலை 11ஆம் தேதி நடந்த பொதுக்குழு செல்லாது எனவும் 30 நாட்களுக்குள் ஒருங்கிணைப்பாளர் இணைந்து பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் துரைசாமி, சுந்தர் மோகன் ஆகியோர் முன்பு நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்திருந்தது. அப்போது ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் இந்த வழக்கில் இடைக்கால தடை கேட்கும் மனுவை விசாரிக்காமல் நேரடியாக மேல்முறையீடு பிரதான வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து இந்த மேல்முறையீட்டு வழக்குகளை இறுதி விசாரணைக்காக இன்று, அதாவது நீதிபதிகள் ஏற்கனவே நேற்று முன்தினம் ஒத்திவைத்திருந்தனர். இன்று இந்த வழக்கு விசாரணையானது இன்று துவங்கி இருக்கிறது. இபிஎஸ் சார்பில் CS வைத்தியநாதன், OPS சார்பில் குரு கிருஷ்ணகுமார் ஆஜராகியிருக்கின்றனர். இருதரப்பும் தலா 1 மணி நேரத்தில் வாதத்தை முடிக்க நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கின்றனர். காயத்ரி, தமிழரசு, இப்போ கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேல்முறையீட்டு மனுவை பொறுத்த மட்டும் இபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் வைக்கக்கூடிய வாதம் அப்படிங்கிறது என்னவாக இருக்கு? அது நமக்கு தெரிய வந்திருக்கா? தற்போதுதான் இந்த நீதிபதிகள் துரைசாமி மற்றும் சுந்தரமோகன் அமர்வில் இந்த வழக்கு விசாரணையானது துவங்கி இருக்கிறது. தற்போது 2 தரப்பு சார்பிலும் வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருக்கின்றனர். இவர்கள் இருவருக்கும் தலா 1 மணி நேரம் ஆனது அவகாசம் கொடுக்கப்பட்டு அதற்குள் வாதத்தை முடிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கின்றனர். இந்த சூழலில் தற்போது இபிஎஸ் தரப்பில் ஜூலை 1ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக தனி நீதிபதி கூறியுள்ளது தவறு என்று அவர் இபிஎஸ் தரப்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஜூன் 23ஆம் தேதியே இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டது என்றும் அதிகாரம் பெற்றவர் பொதுக்குழுவை கூட்டவில்லை என தனி நீதிபதி கூறியுள்ளதும் தவறானது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதே போல ஜூன் 23ஆம் தேதியே ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் அறிவிக்கப்பட்டு விட்டது என்றும், அதே போல உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு அப்பால் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்றும், ஏற்கனவே தாக்கல் செய்த வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ள நிலையில் யூகங்களின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கப்பட்டிருப்பதாகவும் இபிஎஸ் தரப்பில் வாதிடப்பட்டு வருகிறது. ஜூலை 1ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பியுள்ளதையும் தனி நீதிபதி ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் இபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தொடர்ந்து வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது. காயத்ரி, தமிழரசு, இப்போ இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்த பிறகு மேல்முறையீட்டு மனு தொடர்பான உத்தரவை எதிர்பார்க்கலாமா? இன்று 2 தரப்பிற்கும் தலா 1 மணி நேரமானது அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் பிறகு இன்று இது தொடர்பாக மேல்முறையீடு வழக்கில் தீர்ப்பானது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழரசு, இப்போ இந்த வழக்குல ஏற்கனவே தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவினுடைய விவரங்களை ஒரு முறை நினைவு கூற முடியுமா? அதாவது அதிமுக பொறுப்பு தொடர்பாக தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து இபிஎஸ் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கானது தற்போது விசாரணைக்கு வந்திருக்கிறது. நீதிபதிகள் துரைசாமி மற்றும் சுந்தர் மோகன் அமர்வில் இந்த விசாரணை என்பது துவங்கி இருக்கிறது. இபிஎஸ் சார்பில் CS வைத்தியநாதன், அதே போல OPS தரப்பில் குரு கிருஷ்ணகுமார் ஆகியோர் ஆஜராகி இருக்கின்றனர். இரு தரப்புக்கும் தலா 1 மணி நேரத்தில் வாதத்தை முடிக்க நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கின்றனர். இந்த சூழலில் தற்போது இபிஎஸ் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதில் ஜூன் 23ஆம் தேதியே ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் அறிவிக்கப்பட்டு விட்டது என்றும்,
உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு அப்பால் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் ஏற்கனவே தாக்கல் செய்த வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ள நிலையில் யூகங்களின் அடிப்படையில் தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 1ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பியுள்ளதையும் தனி நீதிபதி ஒப்புக்கொண்டார் என்று இபிஎஸ் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதே போல ஜூலை 1ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக தனி நீதிபதி கூறியுள்ளது தவறு என்றும் ஜூன் 23ஆம் தேதியே அறிவிக்கப்பட்டு விட்டது என்றும் வாதிடப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அதிகாரம் பெற்றவர் பொதுக்குழுவை கூட்டவில்லை என்று தனி நீதிபதி தீர்ப்பில் கூறியுள்ளதும் தவறானது என்றும் 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் 1.5 கோடி தொண்டர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கின்றன என்றும் தனி நீதிபதி ஜெயச்சந்திரன் ஓபிஎஸ் என்ற தனி ஒருவருக்கு பயனடையும் வகையில்தான் தீர்ப்பு வழங்கியுள்ளார் என்றும் தற்போது இபிஎஸ் தரப்பு வாதிடப்பட்டு வருகிறது. தமிழரசி, இப்போ இந்த வழக்கை பொறுத்த மட்டும் எடப்பாடி பழனிசாமி தரப்புங்கிறது மேல்முறையீடத்தான் வந்து பெரும்பான்மையா நம்பி இருந்தாங்க. இதுல அவங்களுக்கு சாதகமான போக்கு அப்படிங்கறத எப்படி நம்ம பார்க்கலாம்? ஜெயச்சந்திரன் வழங்கிய தீர்ப்பிற்கு எதிராக தற்போது இபிஎஸ் தரப்பில் மேல்முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த இபிஎஸ் தரப்பு தங்களுடைய வாதங்களை முன்வைத்து வருகின்றன. முதலாவதாக இருவருக்கும் 1 மணி நேரம் அவகாசமானது கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இபிஎஸ் தரப்பில் அவர்களுக்கான வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். ஏற்கனவே நடத்துகிற பொதுக்குழு என்பது சட்ட ரீதியாக நடத்தப்பட்டது என்றும் அதிமுக உடைய விதிகளை பின்பற்றியே நடத்தப்பட்டது. அதற்கு பொதுக்குழு கூட்டத்திற்கு பொதுவான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன, கால அவகாசம் வழங்கப்பட்டன என்று இணைப்பில் இருங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நம்மிடையே தொலைபேசி வாயிலாக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். இப்போ இறுதி விசாரணை அப்படிங்கிறது தொடங்கி இருக்கிறது. என்ன மாதிரியான போக்கு இருக்கும் வழக்குல அப்படின்னு நம்ம பார்க்கலாம்? பெரும்பாலும் இந்த வழக்குல வந்து ஓபிஎஸ் தரப்பு வந்து ஏற்கனவே பெற முடியுங்கிற நம்பிக்கையில தான் அவங்க இருக்கிறாங்க. இபிஎஸ் தரப்பை பொறுத்தளவுல நீதிமன்ற தீர்ப்புகள்ங்கிறது மாறும் தன்மை கொண்டது. தங்களோட நியாயங்களை சொல்லி இந்த வழக்குல வந்து சிங்கிள் ஜட்ஜி கொடுத்த தீர்ப்புல இருந்து மாறுபட்டு தங்களுக்கு ரிமெடி கிடைக்குங்கிறத இபிஎஸ் தரப்பு முழுக்க நம்பி இருக்கிறாங்க. இந்த முடிவும் எப்படி வந்தாலும் கூட இதுவும் அப்பீலுக்கு உட்பட்டதுதான். அதிமுகவுல வந்து 2 தரப்பும் சட்ட போராட்டத்தை பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஸ்டாண்ட் என்னன்னா பொதுக்குழு தான் சுப்ரீம், பொதுக்குழு சுப்ரீம்ங்கிறதுதான் இபிஎஸ் ஓட ஸ்டாண்டு. ஓபிஎஸ் ஓட ஸ்டாண்டு வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தான் சுப்ரீம். அதாவது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்ஜிஆர் சுப்ரீமா இருந்தது மாதிரி, தொண்டர்களால் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயலலிதா சுப்ரீமாக இருந்த மாதிரி, தொண்டர்களால் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட இபிஎஸும் ஓபிஎஸும் ரெட்டையர்கள் தான் சுப்ரீம்ங்கிறது தான் ஓபிஎஸோட கருத்து. அதுல வந்து ஓபிஎஸோட சட்டக்குழு வந்து ரொம்ப தெளிவா தங்களோட வாதங்களை முன்னெடுத்துட்டு வர்றாங்க. சோ இந்த மெயின் கொஸ்டின் பொதுக்குழு பெருசா, பொதுக்குழு 3000 பேரோட பொதுக்குழு பெருசா, 1 கோடி தொண்டர்களால் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பெருசாங்கிற பாயிண்ட்டுக்குள்ளதான் இது வந்து நீதிமன்றம் என்றாலும் சரி, தேர்தல் ஆணையம் என்றாலும் சரி, இந்த கேள்விக்கான பதிலா தான் முக்கிய புள்ளியாக இருக்கும். மேலும் சின்னம் தொடர்பாகவும் சுப்ரீம் கோர்ட் வந்து சிவசேனா வழக்கிலையும் ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி வழக்குகள்லயும் வந்து சுப்ரீம் கோர்ட்டே அதை கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அதிமுகவோட தலைவிதி என்பது நீதிமன்றத்தால் முடிவு செய்யப்படும் என்ற குற்றமே இருக்கிறது. நீதிமன்றமும் பைனலாக தேர்தல் ஆணையம் தான் அதிமுக 1ஆ 2ஆ என்பதை மக்களுக்கு காட்டும். இப்பொழுது உள்ள சூழலில் 2 அதிமுக தான் போய் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து உண்மை நிலையை பார்ப்போம். இப்போ இந்த சட்ட போராட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி சுப்ரீம் மெஜாரிட்டி அப்படிங்கிற பேஸ்ல இருந்து இபிஎஸ் தரப்புல இருந்து வாதம் முன்வைக்கப்பட்டாலும் தனி நீதிபதி அந்த பதவி குறித்து சொன்ன அந்த உத்தரவினுடைய விவரங்கள் அப்படிங்கிறது கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படுமா? ஒருவேளை இதுல வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு மீண்டும் சாதகமா இருந்தா அவங்க சேரத்துக்கான வாய்ப்புங்கிறது இருக்குமா? ஓபிஎஸ் தரப்புக்கு மீண்டும் சாதகமாக இருந்தால் அந்த புள்ளியில வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் தான் சுப்ரீம். அவங்க இரட்டை தலைமை தான், 2 பேரும் கையெழுத்து போட்டாதான் இரட்டைங்கிற அந்த புள்ளி வந்து மீண்டும் உறுதி செய்யப்படும். அதாவது உள்ளாட்சி தேர்தலில் வந்து இபிஎஸும் ஓபிஎஸும் கையெழுத்து போடாதனால ரெட்டையிலேயே இழந்தாங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் லீடர்ஷிப்போட ரெட்டையில தான் பெருசுன்னு கட்சிக்காரங்க நினைக்கிறவங்களும்
இந்த கட்சிக்குள்ள பலரும் இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் இனிமேல் காம்ப்ரமைஸ் போவாரா என்பதில் எனக்கு பெருத்த சந்தேகம் தான் இருக்கிறது. காரணம், அவர் தனக்கு 80-90% இருக்கிறது. அப்படி இருக்கும்போது 10% இருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்திற்கு ஏன் நாம் 50% கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெளிவாக இருக்கிறது. இனிமேல் காம்ப்ரமைஸ் போனால் அதிமுக ஒரு 150 சட்டமன்ற தேர்தல் போட்டியிடுகிறது என்று நாம் குறிப்பாக வைத்துக் கொண்டால், கூட்டணி கட்சிகளை தவிர்த்து அதிமுக மட்டுமே போட்டியிடுவது என்றால் கண்டிப்பாக பன்னீர்செல்வமும் 75 இடங்களில் தன் ஆதரவாளர்களை கண்டிப்பாக கேட்பார். அது பழைய பன்னீர்செல்வமாக அவர் இருக்க மாட்டார். எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னார், பழைய பழனிசாமி அல்ல என்றார். ஆனால் பன்னீர்செல்வம் உள்கட்சிக்குள் இப்படி ஒரு சமரசம் வந்தால் பழைய பன்னீர்செல்வமாக இருக்க மாட்டார். துல்லியமாக வெட்டு 1 துண்டு 2 என்று 50% தனக்கு தெளிவாக கேட்பார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மீண்டும் சமரசத்திற்கு போகும் என்று நான் கருதவில்லை. அவர்கள் 2024 மக்களவை தேர்தலில் யார் பெரியவர் என்பதை பரிசித்து பார்க்கும் ஒரு தேர்தலாக களத்தில் இறங்கத்தான் செய்வார்கள். சிம்பல் ஃப்ரீஸ் ஆனாலும் பரவாயில்லை என்றுதான் எடப்பாடி தரப்பு நினைப்பார்கள். காரணம், சிம்பல் ஃப்ரீஸ் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு கிடைக்காவிட்டால் EPS OPS இருவருக்குத்தான் கிடைக்கும் என்று சொல்லும் போது 50-50 என்ற அந்த புள்ளிக்கு எடப்பாடி மீண்டும் போக மாட்டார். அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு பேரிடியாக இருக்கும். எடப்பாடி காம்ப்ரமைஸுக்கு போக மாட்டார் என்றே நான் கணிக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் பிரியன். இப்போ வழக்கினுடைய இறுதி விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்று இருக்கிறது. தன்னோட மெஜாரிட்டி, இந்த சுப்ரீம் மெஜாரிட்டி அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து EPS தரப்பிலிருந்து வாதம் முன்வைக்கப்படுகிறது. வழக்கினுடைய போக்கை நீங்க எப்படி கணிக்கிறீங்க? இல்ல, சுப்ரீம் மெஜாரிட்டி இருக்கலாம். ஒரு குழு தன்னுடைய மெஜாரிட்டி அதுக்கு இருக்குன்னு கிளைம் பண்ணலாம். பட் அதெல்லாம் கிளைம் பண்றதுக்கு முன்னாடி அந்த கூட்டம் என்பது முறைப்படி நடத்தப்பட்ட ஒரு கூட்டமானது அடிப்படையான விஷயம். அதுதான் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் எழுப்பிய வாதம், எழுப்பிய தீர்ப்பு சொல்லப்பட்ட விஷயம். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதி ஆகலைன்றது நீதிபதி ஜெயச்சந்திரன் அவருடைய தீர்ப்பு. ஏன்னா அதுக்கு பொதுக்குழுல அப்ரூவல் வாங்க வேண்டியது இல்லைன்னு தெளிவா நம்பர் 69 தெளிவா சொல்றாரு. எந்த விதிலையும் அது மாதிரி இல்ல, பொதுக்குழுல அப்ரூவல் வாங்கணும்ட்டு இல்லன்னு. அப்போ அவங்க 2 பேர் பதவி அப்படிதான் இருக்கு. அப்ப அவங்க 2 பேர் பதவி அப்படியே இருக்கும்போது ஜூன் 23 அவங்க 2 பேர் அழைப்பு கொடுத்தாங்க, அந்த கூட்டம் செல்லும். அதுல அவைத்தலைவர் தேர்ந்தெடுத்தது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஜூலைல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேரும் தான் அழைப்பு கொடுத்துருணும். அவங்க 2 பேர் இருக்கும்போது வேற யாரும் அழைப்பு கொடுக்க முடியாது. அப்போ 2 பேர் அழைப்பு கொடுக்காதனாலையும், அதே சமயம் பொதுக்குழு உறுப்பினர்கள் 5ல் 1 பங்கு பொதுக்குழு கூட்டணும்னு சொன்னா நீங்க 30 நாளைக்குள்ள 15 நாள் நோட்டீஸ் கொடுத்து கூட்டணும். நீங்க ஜூலை 1 கொடுத்து நீங்க ஜூலை 11 கூட்டிருக்கீங்க. அதுவும் தவறு என்பது நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டிய ஒரு விஷயம். சோ இதெல்லாம் EPS தரப்பு கன்வின்ஸ் பண்ணணும். நாங்க ஏன் தலைமை கழக நிர்வாகி அப்படின்ற பேர்ல கூட்டம் கூட்டினோம், காலாவதியானத்துக்கு சொல்றீங்க, அந்த காலாவதி ஆனத்துக்கான சரியான ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும், அதே மாதிரி சரியான நோட்டீஸ் ஏன் கொடுக்கல. சோ அதனால மெஜாரிட்டி இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க எல்லா விதமான முடிவுகளையும் நீங்க எடுக்க முடியாது. எல்லாம் முறைப்படி நடந்து மெஜாரிட்டி நிரூபிச்சீங்கன்னா அதை எடுத்துக்கலாம். அதுதான் நீதிபதி ஜெயச்சந்திரன் சொன்ன விஷயம். சோ இந்த பாயிண்ட் எல்லாம் EPS தரப்பு கன்வின்சிங்கா பதில் சொன்னாங்கன்னா தான் இங்கேயும் பெஞ்சிலையும் அவங்க சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து. இல்லப்பா, நீதிபதி ஜெயச்சந்திரனும் அதைத்தான் குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா இங்க EPS தரப்புல இருந்து இப்போ பேஸ்ல வைக்கிறது என்ன அப்படின்னா, பொதுக்குழு உறுப்பினர்கள் சம்மதத்தோட தான் கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு, அவங்களோட ஒப்புதல் இருக்கிறது, அதனாலதான் இந்த பதவி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கும் பொழுது அதிமுகவோட பைலாப்படி பார்க்கும் போதே அந்த பாடிக்குள்ள தொண்டர்கள் தானே பெரும்பான்மையான, அந்த தொண்டர்கள் தானே பொதுக்குழு உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கும் அந்த பங்குங்கிறது பெருசா இருக்குல்ல? நீங்க 2 விஷயங்க. அதாவது டிசம்பர் 21 இவங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை தேர்ந்தெடுத்துட்டு அந்த ரூல்ஸ் திருத்தும் போது அடிமட்ட உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவது இந்த விஷயத்துல பொதுக்குழு கூட தலையிட முடியாதுன்ற மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டாங்க. அது ஒரு பக்கம். அது அந்த விஷயமே காலாவதி ஆகல. அது எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்க சொன்னபடி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சொன்னபடி கட்சி தேர்தல் நடக்குது. சோ அந்த அவங்க கொடுத்த ஆத்தரைசேஷன் படி எல்லாரும் எலெக்ட் ஆறாங்க. அதை எலெக்ஷன் கமிஷன் இன்ஃபார்ம் பண்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் அதை ஏத்துக்குது அப்படின்னு சொல்லும் போது அது காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்றது இவங்க சொல்றதுல அர்த்தம் இல்ல. அப்ப காலாவதி ஆகலைன்ற போது அவங்க கூட்டம் கூட்ட தகுதியானவர்கள் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான். 2வது பொதுக்குழு உறுப்பினர்கள் அன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்படின்னு 2 கிளைம் இருக்கும்போது, ஒரு விஷயத்துக்கு 2 கிளைம் இருக்கும்போது அது வெரிஃபிகேஷன் முக்கியம். அன்னைக்கு வந்தவங்க எல்லாம் பொதுக்குழு உறுப்பினர்கள் தானா அப்படின்னு யாரு வெரிஃபை பண்றது? அதுக்குதான் ஜெயச்சந்திரன் ஒரு ஐடியா சொன்னாரு. நீங்க பொதுக்குழு கூட்டுங்க, 5ல் 1 பகுதி மெம்பர்ஸ் ரிக்வஸ்ட் வாங்கி கூட்டுங்க, கூட்டி ஒரு ஆர்பிட்ரேட்டர் மூலமாக நீங்க நடத்துங்க. அப்ப வெரிஃபிகேஷன் பண்ணலாம்.
அப்ப பொதுக்குழு உறுப்பினர்கள் எந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் 2021 டிசம்பர்ல ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தேர்தல் நடத்தலாம் கீழ்மட்டத்தில் சொல்லி அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களா? அவங்க பதவி மட்டும் செல்லுமா? அப்போ அவங்க அந்த பொதுக்குழு உறுப்பினர்களா இல்ல 2016 பொதுக்குழு இருந்த அந்த பொதுக்குழு உறுப்பினர்களா? இதெல்லாம் தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அதனால அவர்களை பற்றி உங்க மெஜாரிட்டி இருக்கலாம் இபிஎஸ் தரப்புக்கு, ஆனால் முறைகளை சரியாக ப்ராசஸ் சரியாக கடைபிடிக்கல. அதோட விளைவுதான் நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பு. அவர் எழுப்பிய கேள்விகளுக்கு இவங்க சரியா பதில் சொல்லலைன்னா இந்த பெஞ்சும் இபிஎஸ்க்கு எதிரான தீர்ப்பை தான் கொடுக்கும். இது யாருக்கு சாதகமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல, அதாவது நான் சொன்னேன் பாத்தீங்களா, இப்போ ஓபிஎஸ் தரப்பு கேள்விகள் அல்லது நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பில் சொன்ன விஷயங்கள் இதுக்கு கன்வின்சிங்கா பதில். அதாவது திருப்பி ஓபிஎஸ் தரப்பு இருக்கிற ஒரு வாதம் என்னன்னா, எங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்கு, எங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்கு அப்படின்றாங்க. மெஜாரிட்டி இருக்குன்றது உண்மையா கூட இருக்கலாம், நான் அதை மறுக்கல. ஆனால் அந்த மெஜாரிட்டியை நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது ஒரு முறையான ப்ரொசீஜர் மூலமாக நீங்க அந்த விஷயத்தை அணுகணும். அது அணுகாத போது ஏன்னா நீங்க ஒருங்கிணைப்பாளர் கோஆர்டினேட்டர், அவர் தான் தலைமை பொறுப்பில் இருக்காரு. உங்களுக்கு இணை ஒருங்கிணைப்பாளருக்கு ஈக்குவலான அதிகாரம் இருந்தா கூட ஒருங்கிணைப்பாளர் என்கிற ஒருவரை நீங்கள் கன்சல்ட் பண்ணாம ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா அது முறை தவறி பண்ற, ரூலை வயலேட் பண்ணி பண்ற ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கள் 2 பேரும் சொல்லி நடந்த தேர்தலில் எல்லாம் ஒத்துப்பீங்க, ஒன்றிய செயலாளர் பொதுக்குழு உறுப்பினர் அதெல்லாம் ஒத்துப்பீங்க. அவங்க பதவியில ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னா எப்படி? எப்போ அந்த பொதுக்குழு உறுப்பினர் மட்டும் எப்படி நியாயமான உறுப்பினரா இருக்க முடியும், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரா இருக்க முடியும்? அப்ப எந்த பொதுக்குழு உறுப்பினர் ஓட்டு போடணும்? யார் உங்களுக்கு மெஜாரிட்டி கொடுத்திருக்காங்க? 2016 இல்ல 2021? சோ ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ் அரைஸ். அதனால இதுக்கெல்லாம் இபிஎஸ் தரப்பு ஒழுங்கா பதில் சொன்னா அவங்களுக்கு ஆதரவான தீர்ப்பு வரும், இல்லை என்றால் வேறு மாதிரியான தீர்ப்பு வரும். இதுல 2 பேரும் இணைந்து பொதுக்குழுவை கூட்டி அதன் பிறகு அது குறித்த விவரங்களை வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீதிமன்றம் சொல்லுச்சு அப்படின்னா அதுக்கான டைம் பீரியடோ இல்ல அந்த மாதிரி சேர்ந்து செய்யறதுக்கான ஒரு சூழலோ உருவாகுமா? கண்டிப்பாங்க. அதுதான் இபிஎஸ் பண்ணிருக்கணும். உண்மையிலேயே அவர் மெஜாரிட்டி இருக்கு தனக்குன்னு நினைச்சிருந்தாருன்னா அந்த ரூட் அவர் எடுத்துக்கணும். ஆனா அவருக்கு என்னன்னா இந்த 2 பதவியும் கண்டினியூ ஆகுது, அந்த ஸ்டேட்டஸ் கோ ஆன்டி கண்டினியூ ஆகுதுன்னு சொன்ன உடனே பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆபரேட் பண்ண முடியாது, அலுவலகத்துல ஓபிஎஸ்க்கும் பங்கு இருக்கு, உள்ள போறதுக்கு வரத்துக்கலாம். சோ இதெல்லாம் சிக்கலான விஷயமா இருக்கிறதுனால சரி நம்ம அப்படியே போயிடலான்னு அவர் போயிட்டாரு. அதுக்கு பதிலா அந்த இன்னொரு ரூட் அவர் எடுத்திருந்தாருன்னா, ஜெயச்சந்திரன் சொல்ற ரூட் எடுத்திருந்தாருன்னா, பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமா பொதுக்குழு கூட்டி எங்கிட்ட மெஜாரிட்டி இருக்குன்னு ஒரு அட்வொகேட் கமிஷன் மூலமாக அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தாருன்னா அது அவருக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கொடுத்திருக்கும். ஒரு பக்கம் உண்மையிலேயே மெஜாரிட்டி இருந்தா அவருக்கு ஆதரவான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனா கொஞ்சம் அவசரப்பட்டு பெஞ்சுக்கு போயிட்டாரோன்னு என்பது என் கருத்து. ஆனா அவருக்கு என்னன்னா அட்வொகேட் கமிஷனர் போனா பொதுக்குழுன்னு போயிட்டா அப்ப பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருன்ற ஒரு கேள்வி ஓபிஎஸ் எழுப்புவாங்க. அதனால இன்னும் ஃபர்தரா டிலே ஆகும்னு அவர் நினைச்சிருக்கலாம். அதனால இபிஎஸ் சுய முடிவு மட்டும் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இபிஎஸ் கூட இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய கருத்தாவும் இதுதானே இருக்கு. நமக்கு தெரியல அவங்களுக்குள்ள என்ன கலந்து ஆலோசிச்சாங்க. நம்ம உங்களை மாதிரி மீடியாக்கள் மூலமா நம்ம சொல்ற கருத்துக்களை அவங்க எப்படி எவ்வளவு தூரம் கேட்கறாங்க கேட்கலன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம ரெண்டு தரப்பையும் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம சொல்றோம். நம்ம அதனால அவங்க இபிஎஸ் தரப்புல அவங்க ஆதரவாளர்கள் அவர் கன்சல்ட் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா அவருக்கு மெஜாரிட்டி இருக்குங்கிற ஓபிஎஸ் கம்பேர் பண்ணும்போது இபிஎஸ்க்கு மெஜாரிட்டி இது டிஸ்பியூட் பண்ணவே இல்லை. அவருக்கு இருக்கிறத நான் ஒத்துக்கிறேன். அவர் தடைபிடித்த முறை சரியில்லை. அந்த டெக்னிக்கலா அங்க அடிபட்டு போறாரு. அதான் பாயிண்ட். நன்றி திரு பிரியன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.